கேமரா முன்னாடி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு டேக் தான், எல்லாருமே சிங்கிள் டேக் தான் எடுப்பாங்க. அப்பா கேரக்டரைசேஷனுக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் பரத் பாலாவும் நானும் ஒரு போர்டில் எழுதுறோம், பனிமலர் கதாபாத்திரத்திற்கு யார் வந்து சரியா இருப்பாங்கன்றதுல வந்து பார்வதி தான் மேலே வந்தாங்க. நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் ரிவர்ஸில் ஷூட் பண்ணோன்னா, அந்த கடைசியாக கடற்கரையில் வந்து மரியான் எழுந்திருக்கிறது இருக்கு இல்லையா, விழுறது, அந்த சண்டை போட்டு பாலைவனத்திலேருந்து வந்து கடற்கரை கடலில் பார்த்து ஆத்தான்னு ஒரு சொல்வார் கடல், அது அந்த காட்சி தான் முதல்ல எடுக்கும். ஃபுல்லாக ரிவர்ஸ் எடுக்கும். முழு படமும் ரிவர்ஸில் எடுத்திருப்போம். ஷூட்க்கு போகணுன்னா நம்மளுக்கு நெஞ்சை எழு பாட்டு கையில் வேணும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அப்போ இன்னும் சில நாட்கள் கூட இல்லை, 1-2 நாட்கள் தான் இருந்ததா நினைவு. அப்போ இந்த பாட்டை எடுத்துகிட்டு போகணுன்ற கட்டாயம் வர்றப்ப ஏஆர் ரஹ்மான் தான் இதை முன்மொழிகிறார். ரேவதி கவிஞர் தானே எழுதட்டும் பாடலை அப்படின்னு சொல்றாரு. தனுஷ் சார் வந்து ஒரு மிகச்சிறந்த ரைட்டர். அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவங்கள், முதல் படத்தில் ஒரு உதவி இயக்குனராக, ஒரு எழுத்தாளராக அவரை சந்திக்கும் போது எப்படி இருந்தது? ஏன் ஆண் எழுத்தாளர்கள் வந்து ஒரு பெண்ணுடைய பெயரை புனை பெயரா வச்சுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. எழுத்தாளர் அதான் சொல்லணும், எழுத்தாளர் சுஜாதாவே வந்து சுஜாதான்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சேன். ஒருவேளை அதுதான் காரணமா பின்னாடி வரக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் அவரை போல நம்மளும் ஒரு பெண் பேரை வச்சுக்கலாமே அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா தெரியல. ஏதோ பேருக்குள்ள பின்னாடி போய் மறைந்து கொள்வதில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மர்மமான விஷயம் இருக்கு இல்ல, அவங்களுடைய மனித சம்பந்தம். ஆமாமா, ஏதோ உளவியல் சம்பந்தமான விஷயம் நினைக்கிறேன். உளவியல் சம்பந்தமான ஒரு விஷயம். ஓகே, சோ இப்ப குட்டி ரேவதிங்கிறதுக்கான காரணம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப எளிமையான காரணம், அது ரொம்ப நேரடியான. அதான், ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அப்போ வந்து ஆர்டிஸ்ட் பேர் ரேவதி இருந்தது, நிறைய வந்து டிராமா ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எழுத்தாளர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இப்போ நீங்க சொல்லும்போது கரெக்டு தான். ஓகே, குட்டி ரேவதி ஒரு அடையாளப்படுத்திக்கிறது. கூடுதல் தகவல் சொல்றேன், இயக்குனர் ஜனநாதன் இருக்கார் இல்லையா, ஆமா, எஸ்பி ஜனநாதன் வந்து இயற்கை படத்துல தன்னுடைய கதாநாயகி வந்து குட்டி ராதிகான்னு வச்சாரு. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், என் பேருக்கு அப்புறம் தான் அவர் அப்படி அந்த பேரை வைக்கிறார். அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி. ஆமா, அது கரெக்ட் தான். அவரு நானே அப்போ யோசிச்சிருக்கேன், அண்ணனோட பேசியிருக்கேன், நான் ஸ்பீச் அண்ணனோட பேசியிருக்கேன். ரொம்ப எளிமையான மனிதர், அற்புதமான மனிதர், ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாவுடன் எனக்கு ரொம்ப நெருக்கம் அதிகம். அன்றாடம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது, தங்கி இருக்கிறதுலாம் சிறப்பு சிறப்பு, மிகச்சிறப்பு. ஸோ இப்போ நீங்க இந்த மரியானில் ஒர்க் பண்றப்போ இல்லை, முதல் விஷயமே புதுசு, ஒரு உதவி இயக்குனராக போகிறது அப்படிங்கிறது, ஒரு எழுத்தாளராக எழுத்துக்களுக்கு போகிறது. முதல்ல நல்ல டயலாக்ஸ் எழுதுறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுன்னு எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து அப்படியே உதவி இயக்குனராக போடுறது. ஏன்னா எழுதினவங்க அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்ற முடியும், அவங்களுக்கு தான் அது முழுசாக தெரியும். அப்படி போனப்போ ஃபர்ஸ்ட் படத்திலே தனுஷ் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு தனுஷ் அப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு 3 முடிச்சுட்டு அடுத்த படம் மரியான், 3 முடிச்சதுக்கப்புறம் படம். அது எப்படி இருந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது தனுஷோட? இது ஒரு பெரிய ஷிஃப்ட் என் வாழ்க்கையிலன்னு சொல்லணும். நிறைய திரைப்பட விழாக்களுக்கு நான் இந்தியா முழுக்க பயணிச்சிருக்கேன். எல்லா திரைப்பட விழாவும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் போயிருக்கேன். டெல்லி, திருவனந்தபுரம், கல்கட்டா, கோழிக்கோடு, எல்லா அப்போ அந்த இந்திய அளவில் நடக்கிற திரைப்பட விழாக்கள், சர்வதேச திரைப்பட விழாக்கள். அப்போ சினிமா மேலே எனக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருந்தது. பின் நாட்களில் நான் எப்படியும் ஒரு திரை இயக்குனராக மாறுவேன்னு எனக்கு தெரியும். எழுத்தாளராக நான் ஆவேன்னு நான் நினைக்கல, ஆனால் உறுதியாக நான் ஒரு திரைப்பட இயக்குனராக மாறுவேன் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பரத் பாலாட்ட இப்படி வேலை செய்கிறதுல என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, ஒரு நல்ல எழுத்தாளராக இருக்கிற பட்சத்தில் நம்ம தனிப்பட்ட உரிமையை கோருதல், இப்படித்தான் இது அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய விருப்பங்களை நேரடியாக சொல்கிறது, அதெல்லாம் பரத் பாலாட்ட இடம் இருந்தது. இப்படி இருக்கணும், அதாவது நம்ம வந்து அவர்கிட்ட உரையாட முடியும், வாதிட முடியும், இது இப்படித்தான்னு பேச முடியும், களம் சார்ந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அந்த படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் மின்னுகிற ஒரு படம் தான் மரியான். பரத் பாலா, ஏஆர் ரஹ்மான், தனுஷ், பார்வதி, அதை விட கேமராமேன் வந்து மார்க் கொனன்ஸ்னு ஒரு ஃப்ரெஞ்ச் கேமராமேன், ஜோடி க்ரூஸ்னு ஒரு எழுத்தாளர், இன்னொருவர் வந்து அந்த மீனவ சமூகத்தை சார்ந்த எங்களுக்கு நிறையா தரவுகள் தேவைப்பட்டதுனால அவர் எங்களோட இணைந்து கொண்டார். பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மின்னும் நட்சத்திரங்கள். படம் முழுக்க கடுமையான ஆளுமைகள்னு சொல்லணும். எல்லாருக்குமே ஒரு பிடிவாதம் இருக்கும், இதை இப்படித்தான் ப்ரெசன்ட் பண்ணணுன்ற எல்லாருக்கும் ஒரு தெளிவு, அறிவு, பிடிவாதம் எல்லாமே இருக்கும் எல்லாருக்கும். இதெல்லாம் பரத் பாலா கட்டி இழுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே சொன்னா தனுஷ் சார் வந்து ஒரு மிகச்சிறந்த ரைட்டர். தனுஷ் சார் வந்து 3ல நான் வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன். பணிபுரியும் போது தனுஷ் சாருடைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு சீனை எப்படி எழுதுவார். ஸோ அவர்கிட்ட ஒரு சீனை
நான் யோசிப்பேன், நம்ம ஒரு சீனை யோசிச்சு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்னென்ன கரெக்ஷன் சொல்லுவாருன்னு ஒன்று சொல்லுவாங்க. அவருக்கு எந்த இடத்துல எவ்வளோ எக்ஸ்பிரஷன் எங்கே திரும்பணும் அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு தனுஷ் சாருக்கு தெரியும் அந்த அளவுக்கு. அப்போ அவரோட ஒர்க் பண்ண, அதனால தான் கேட்டேன், அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவங்கள், முதல் படத்தில் ஒரு இயக்குனராக ஒரு எழுத்தாளராக அவரை சந்திக்கும் போது எப்படி இருந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது அவர்கிட்ட? தனுஷ் எனக்கு பெரிய பொறுப்பு அதில் கொடுக்கப்பட்டது என்னன்னா, பார்வதிக்கும் தனுஷ்க்கும் நான் தான் சீன் சொல்லணும் ஸ்பாட்லேருந்து ஒவ்வொரு தடவையும். அது வந்து ஒரு கடுமையான சவால் தான். 2 பேருமே மிகப்பெரிய ஜெயன்ஸ். அவங்க வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணுறது இருக்கும்ல, அதை சீனை உள்வாங்கிட்டு அங்கே கேமரா முன்னாடி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு டேக் தான், எல்லாருமே சிங்கிள் டேக் தான் எடுப்பாங்க. அப்பாப்பாப்பாப்பா, என்ன ஒரு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும், என்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் அவங்க அதை செய்ய முடியும். அது ஒன்று சினிமா பற்றிய புரிதல் என்ன, எந்த இடத்துல அவங்க இதை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்வாங்கி அவங்க வெளிப்படுத்துகிற அந்த அழகு அனுபவம் இன்னொரு தடவை கிடைக்கவே கிடைக்காது. நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம சினிமான்னு திரையில் ஒன்று பார்க்குறோம், நீங்கள் திரைக்கு பின்பு நிகழ்கிறதே வந்து இன்னொரு பல மடங்கு பெரிய வீரியமான சினிமான்னு நினைப்பேன் நான். ஏன்னா அங்கே வந்து இன்னும் நீங்கள் நேரடியாக இவங்களோட அந்த பர்சனாலிட்டியை பார்க்க முடியும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க 2 பேருமே, பார்வதியும் தனுஷும் ஒருவருக்கொருவர் என்ன சொல்கிறது, ஈடு இணையன்றி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லணும். அது வந்து எனக்கு ஒரு பெரிய உத்வேகமாக எழுச்சியாக இருந்தது, பெரிய அளவில். நீங்கள் அதுக்கப்புறம் யார் கூட ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அவங்களோட தான் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பீங்க. ஆமாம், அது கரெக்டு தான். ஏன்னா பார்வதியும் எப்படின்னா, அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. இந்த கேரக்டரைசேஷனுக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நான் பரத் பாலாவும் நானும் ஒரு போர்டில் எழுதுகிறோம். அப்போ பீக்கில் இருந்த 3 நாயகிகளை வந்து போட்டு அவங்களுக்கு மதிப்பெண்ணிட்டு யார் இந்த கதாபாத்திரத்திற்கு, பனிமலர் கதாபாத்திரத்திற்கு யார் வந்து சரியாக இருப்பாங்கன்றதுல வந்து பார்வதி தான் மேலே வந்தாங்க. அப்போ நாங்கள் சிலர்கிட்ட பேசியிருந்தோம், ஆனால் பார்வதி தான் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்புறம் பார்வதிக்கு அப்போ தமிழ் வந்து அவ்வளோ வராது. அவங்க இங்கே ஒரு ஜனரஞ்சகமான ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. பூ நடிச்சிருந்தாங்க, நல்லா தெரியும் எல்லாரையும் பார்வதி. இந்த மாதிரியான ஒரு பெரிய படத்தில், பிரம்மாண்டமான படத்தில் நடிக்கிற அளவுக்கு ஒரே நடிகையாக அப்போ பார்வதி தான் இருந்தாங்க. அவங்க வந்து அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் பெங்களூர் டேஸ் படம்லாம் பெங்களூர் டேஸ் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. தமிழ் இதில் வந்து டப்பிங்கும் அவங்க தான் பண்ணாங்க. அந்த நாகர்கோவிலில் இருந்து நாங்கள் கொஞ்ச நாள் தங்கியிருந்து அந்த மொழி புழக்கமெல்லாம் அவங்க ஏற்படுத்திட்டாங்க. என்கிட்டேருந்து அவங்க அதை கற்றுக்கிறது, என்ன ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க அதை. அதாவது ஒரு நடிகையாக இருக்கிறது சினிமாவில் வந்து சாதாரணமான பணி இல்லை. ஆனால் நம்ம வந்து அதை ரொம்ப ஸ்டார் ரேட்க்கு பண்ணிடுறோம், ரொம்ப ஓவராக பண்ணிடுறோம். அது அப்படியும் கிடையாது, ரொம்ப கிரவுண்டடான ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நடிகரை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிப்போம் நம்ம. ஆனால் அப்படி மதிக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு இரலவெண்ட்டான ஒரு இடத்துல இருந்து நடிகரை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். சினிமாங்கிற துறை வளர்றதுல எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது உண்மையிலே ஒரு கதாபாத்திரத்திற்கு, அதை நடிப்பவருக்கு, அதை உள்வாங்கி கொள்பவருக்கு அப்படிங்கிறத நான் மரியானில் ரொம்ப உணர்ந்தேன். ஓகே, அந்த தனுஷோட நீங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இப்போ தனுஷ் வந்து எப்படின்னா, ஒரு நீங்கள் பார்வதி பற்றி சொல்லிட்டீங்க, தனுஷ் பற்றி சொல்ல ஒரு சீன் சொல்லணும். நமீபியா டெசர்ட்டில் வந்து அவர் அங்கேருந்து பனிமலருக்கு வந்து ஃபோனில் பேசுவார். அது வந்து அந்த செட்டிங் வந்து ஒரு நடு பாலைவனத்தில் நாங்கள் எல்லாம் போடுறோம். காலையிலேருந்து அதிகாலை வந்து முழுக்க எல்லாத்தையும் போட்டு அந்த ஒரு சீனை அவர் நடிப்பார். அவர் ஐ திங்க் 2.5 minutes or 3 minutes போகும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீனை ஒரே டேக்கில் பண்ணிடுவார். நாங்கள் எல்லோரும் எப்படின்னா ஸ்டன் ஆகி இருக்கோம் அப்படி. அதாவது பிரமிச்சு போய் நாங்கள் எதுவுமே ரியாக்டே பண்ணலை. அதாவது கட் சொல்ல கூட மறந்துட்டோம். அந்த அளவுக்கு அவர் வந்து அப்படியே எங்களை வந்து அதில் மூழ்கடிக்கிறார். அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் கழித்து தான், செகண்ட்ஸ் கழித்து தான் நாங்கள் கிளாப்பே பண்ணுறோம். ஒரே டேக், சிங்கிள் டேக். அந்த படத்தில் வந்து அவர் நிறையா அந்த மாதிரி சிங்கிள் டேக்கில், அதாவது அதான் மரியான்றது ஒரு கோர்ஸ்க்கான திரைப்பட மாணவர்களுக்கான ஒரு கோர்ஸ்க்கான மெட்டீரியல்னு நான் சொல்லுவேன், எல்லா வகையிலையும். இல்லை, அது உங்களுக்கு அந்த அருமையான வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் தனுஷாரை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன், நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இப்படி எங்கள்கிட்ட திரும்பி ஏதோ ஒரு விஷயம், நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, என்னடா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு சார் ஷார்ட் அடி சார் அப்படின்னா நாங்கள் கோவமாக ஒரு ஷார்ட் அப்படின்னு ஒரு செகண்டில் கேமரா முன்னாடி அப்படி மாறும் ஃபேஸு. அப்போது என்ன சொல்லணும்னா, அது ட்ரெயின்டு ஆக்டர் அப்படின்வாங்கல்ல, அதாவது அவருக்கு என்ன அங்கே பார்க்கணும், என்ன
ஐ லெவல் எப்படி வைக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். ம். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அப்படியே எனக்கு அதை நான் லைவாக உணர்றேன். அந்த சிங்கிள் டேக்கில் பண்ணார் அப்படிங்கிறத. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோடையும் இந்த டீமோட ஒர்க் பண்ணதே வந்து ஒரு மாபெரும் கோர்ஸ் தான். ஆமாம்மா. அதாவது எப்படி சொல்கிறது, அதான் யாராவது ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் மாணவர் கூட இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதில் அவங்களோட எழுச்சி வந்து அபாரமாக இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்க நேர்ந்திருந்தா நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கன்விக்ஷன் ஆர்டிஸ்ட், ஐ வாண்ட் டு மீன் இட். தனுஷ் ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுவீங்க எவ்வளோ வந்து கன்விக்ஷனோட. வெறும் அவங்க ஒரு நடிகர்னு நம்ம இன்னைக்கு பார்க்குற இலக்கண அர்த்தங்கள்ல இல்லை. இல்லை, அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி திரும்பினா அவங்க 2 பேருமே முழு ஸ்கிரிப்டையும் மனப்பாடம் பண்ணி எப்போ எந்த எமோஷனுக்கு அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் அவங்க அப்படி தயாராக இருப்பாங்க. தட்ஸ் அ பிரில்லியன்ட் ஜேர்னி. சூப்பர். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு தமிழ் எழுத்தாளர், பரத் பாலாவுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் ஒரு தமிழர். இந்த கேமராமேனுக்கு இந்த கிளாப் போர்டு அடிக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா, அவரு ஃப்ரெஞ்ச் கேமராமேன். அடுத்தது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சிங்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஃபோக்கஸ் புல்லர்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் புல்லருக்கும் கிளாப் போர்டு அடிக்கிறவங்களுக்கும் ஒரு சிங்க் வேணும். அவங்க தான் சொல்லுவாங்க இது என்ன லென்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து ஃபிலிம் ரோலில் ஷூட் பண்ண படமா இல்லை டிஜிட்டலில் ஷூட் பண்ண படமா? டிஜிட்டலில் பண்ண படம். ஓகே. ஏன்னா 3D நாங்கள் பண்ணும்போது அப்பவே டிஜிட்டல் வந்துருச்சு. we wanted to shoot in film. அதான் எனக்கே ஒரு ஃபிலிம்ல ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. இல்லை நான் சொன்னேன், நான் தான் கடைசி ஆளுன்னு நினைச்சு சொன்னேன். நான் ஏன்னா 3ல வந்து நான் ஃபிலிம் ரோலில் ஷூட் பண்ணேன். மேகசின் சேஞ்ச் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மேகசின் சேஞ்ச் இருக்கும். ஸோ இது வந்து கார்டு வந்துருச்சு. இங்கெல்லாம் கார்டு வந்து இங்கெல்லாம் கார்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபிலிமில் ஷூட் பண்ண, ஐ மீன் டிஜிட்டலில் ஷூட் பண்ண இந்த படத்தில் ஒரு கேமராமேன், அந்த ஃபோக்கஸ் புல்லர் வந்து தமிழாளா இல்லை அவர் தமிழ்? அதனால என்ன ஒரு பெரிய மோனின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால அவர் தான் உங்களுக்கு கைட் பண்ணுவார். இது இந்த லென்ஸ் எனக்கு நல்ல தரவா சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இந்த கிளாப் போர்டு உங்களுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? யார் வச்சிருந்தான்னா இல்லையா, உங்களுக்கு முன்னாடி யாராவது அசிஸ்டன்ட்? இல்ல. அதாவது நமீபியால ஃபர்ஸ்ட் ஷாட்டே, அதை நான் உங்களுக்கு அந்த அடுத்த ஜேர்னியில் சொல்லுவேன். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அது வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் தான் கிளாப் பண்ணேன். நீங்கள் தான் கிளாப் ஓகே சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து நீங்கள் எப்படி, அது உங்களுக்கு கேமரா, லென்ஸு, அந்த ஷாட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அது ரொம்ப எளிமையானது. ஆமாம், அது உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் பொறுத்து தான் எல்லாமே. அதை வந்து எனக்கு வந்து தனுஷ் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. தனுஷ் சார் சொல்லி கொடுத்தாரு. இப்படி தான் அவருக்கு தெரியும். அவருக்கு எந்த லென்ஸ் போட்டால் எவ்வளவு நடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை கரெக்டாக வர சொல்லுவார் அவர். அந்த லென்ஸ் தானே அப்படின்னு அவர் அது தெரியும் அவருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ இதில் ஒர்க் பண்ணும்போது இப்போ இந்த டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க இல்லையா, இப்போ இதுலயே வேற ஒரு பரிமாணம். ஒரே திரைப்படத்துல இன்னொரு பரிமாணம். சில பேர் அசிஸ்டன்ட் ஆக்டர் ஒர்க் பண்ணிட்டு நடிப்பாங்க, அது ஓகே, அது வந்து படத்துக்குள்ளேயே வர ஒரு விஷயம். பிஹைண்ட் த சீன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எகெயின் இந்த படத்துக்கான இசையமைப்பாளர், இசைப்புயல் ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமானோட பணிபுரிகிற இன்னொரு வாய்ப்பு, அதாவது படத்திற்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு. அது எப்படி வந்தது? அது என்ன வழக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட்டு, கேமராமேன் அசிஸ்டன்ட்டு எல்லாம், அதாவது டைரக்டர் அசிஸ்டன்ட் போயிட்டு கேமராமேன் அசிஸ்டண்ட்டுடைய வேலையை செய்ய முடியாது. கேமராமேன் அசிஸ்டன்ட் வந்து அது அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுப்பா அப்படின்வாங்க. அது துறை ஒரே இடத்துல பணிபுரியறது தான். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்டோட பிரிவு கரெக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும் எல்லாம். அது இருக்கும். இது எப்படி வந்தது? ஏன்னா ஒரு அறிமுகத்துல ஒரு இயக்குனர் வந்து கம்போசிங்ல உட்காருவாரு. உதவி இயக்குனர்களை பெரும்பாலும் வந்து ஒரு சில கோ டைரக்டர்ஸை கூட்டு போவாங்க. எப்படி அது வந்து அமைஞ்சது? ஏஆர் ரஹ்மான் பாடல் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? இது வந்து அது அடுத்த கட்ட ஒரு உச்சபட்சமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம் படத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் ரிவர்ஸில் ஷூட் பண்ணோம் நாங்கள். அந்த கடைசியாக கடற்கரையில் வந்து மரியான் எழுந்திருக்கிறது இருக்கு இல்லையா, விழுறது, அந்த சண்டை போட்டு பாலைவனத்திலேருந்து வந்து கடலில் பார்த்து ஆத்தான்னு அவர் சொல்வார் கடல், அது அந்த காட்சி தான் முதல்ல எடுக்கிறோம். ஸோ ஃபுல்லாக ரிவர்ஸ் எடுக்கிறோம். முழு படமும் ரிவர்ஸில் எடுத்திருப்போம். அப்போ தான் நீங்கள் இந்த மரியானோட தோற்றம் அதுக்கெல்லாம் கதாபாத்திர சித்திரத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் அப்போ வந்து நமீபியாவில் முதல்ல ஷூட் பண்ணணும். அப்போ நெஞ்சே எழு பாட்டு தான் முதல்ல வேணும். ஷூட்டுக்கு போகணுன்னா நம்மளுக்கு நெஞ்சே எழு பாட்டு கையில் வேணும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அப்போ இன்னும் சில நாட்கள் கூட இல்லை, 1-2 நாட்கள் தான் இருந்ததா நினைவு. அப்போ இந்த பாட்டை எடுத்துகிட்டு போகணுன்ற கட்டாயம் வர்றப்ப ஏஆர் ரஹ்மான் தான் இதை முன்மொழிகிறார். ரேவதி கவிஞர் தானே, எழுதட்டும் பாடலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வந்து ஒரு மாலையில் நிகழ்ந்த
ஒரு அற்புதமான மலர் தான் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு பாடலுக்கு பல்லவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமா ஆமா இந்த பல்லவி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வார்த்தையை நெஞ்சே எழு அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த வார்த்தை முதல்ல ஆரம்பிச்சது? அது ஏஆர் ரஹ்மானோட சொற்கள். நெஞ்சே இழ ஏஆர் ரஹ்மான் கொடுத்தது. அவர் கொடுத்தாரு. ஆமா. ஓகே. இதுதான் இப்படிதான் தொடங்க போறோம் பாட்டை. நெஞ்சே எழு. ஆமா அது வந்து பெரும்பாலும் ஏஆர் ரஹ்மான் தான் கொடுப்பாங்கன்னு இல்ல நினைக்கிறேன் நான். பெரும்பாலுமே இசையமைப்பாளர்கள் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பல்லவியோட டம்மி லிரிக்ஸ் கொடுத்துருவாங்க. மேபி அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா ஓகே நம்ம இதை எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்ல அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது ரெகுலரா நடக்கிறது. எல்லா இசையமைப்பாளர்களும் அது தேவா சாரா இருக்கட்டும், ராஜா சாரா இருக்கட்டும், எல்லாருமே அதை ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா இது என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் வரக்கூடிய பாடல்கள்ங்கிறத கம்போசிங்லேயே அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ரஹ்மான் சார் இது பண்ணாரு. ஸோ இந்த நெஞ்சே எழு பாட்டு எழுதுனது எத்தனை நாள்ல? 2 நாள்னா ஒரு மாலை நேரம், ஒரு மாலை இளவையில் நேரம் இல்ல எங்க உட்கார்ந்து எழுதுனீங்க அதை? ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஸ்டுடியோல. ஓகே. அந்த பஞ்சதன் ஸ்டுடியோ. இப்பவும் சார் எப்பவும் அங்கதான் வேலை செய்யறாங்க. ஆமா. அது அன்று இரவு நடுநிசியில ஏஆர் ரஹ்மான் அதை ரெக்கார்ட் பண்றாங்க, பாடலை பதிவு பண்றாங்க. அவ்வளவுதான் முடிந்தது. அது அவரே பண்ண பாடல். ஆமா அவரே பாடின பாடல். அதாவது எனக்கு என்ன இப்ப தோணுது